அந்த பெண்ணோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவ என் 2வது பூர்ணிமா. ராஜசேகரன் சொல்ல நாகராஜ் எல்லா பற்களும் தெரிய சிரித்தான். என்னது, அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அந்த விபரீத பந்தம் எல்லாம் வேண்டாம் சார். உங்க குழந்தையோட உடம்பும் மனசும் நல்லா ஆகிற வரைக்கும் அவ உங்க வீட்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு பேசின பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. உங்க மனைவி மாதிரி அவ இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது சரியில்லை. கவுடாவும் குறுக்கிட்டு சொன்னார். ஆமா ராஜசேகரன், நாகராஜ் சொல்றதுதான் சரி. நீங்க 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினா உங்களுக்கு எவ்வளவோ பொண்ணுங்க கிடைப்பாங்க. இல்ல டாக்டர், அந்த பொண்ணை பார்த்ததுமே நான் முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே முடிவை சொல்ல வேண்டியது அந்த பொண்ணுதான். மறுநாள் மத்தியானம் 12 மணி. கைகாரா பக்கத்தில் இருந்த கற்பூர சோலைக்குள் படப்பிடிப்பு நடந்தது. சண்டை காட்சி முடிந்து சாப்பாட்டு நேரம். பாபு ஒரு சப்பாத்தியை 2ஆய் கிழித்து கொண்டே நாகராஜை ஏறிட்டான். சொல்லு, என்ன விஷயம்? அகல்யாவை ஆஸ்பத்திரியில் போய் பாத்தியா பாபு? பார்த்தேன். எப்படி இருக்கா? சுயநினைவுக்கு வந்து நல்லாவே பேசினாள். அவளுக்கு உடம்புக்கு என்னன்னு டாக்டர் கிட்ட விசாரிச்சியா? விசாரிச்சேன். என்ன சொன்னார்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். ஆமா, அகல்யாவை பற்றி என்கிட்ட எதுக்காக விசாரிக்கிறேன்? நாகராஜ் புன்னகைத்தான். உன்கிட்ட விசாரிக்காமல் வேறு யார்கிட்ட விசாரிக்கிறதாம்? நீ என்ன சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றேன். நீயும் அகல்யாவும் ஒருத்தரையொருத்தர் விரும்புறீங்க இல்லையா? நாகராஜ், வாயில இருக்கிற சப்பாத்தியை முதல்ல விழுங்கு, தொண்டையில் மாட்டிக்க போகுது. நான் அவளை விரும்புறேன்னு உனக்கு யார் சொன்னது? எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நான் சப்ளை பண்ற ஒவ்வொரு நடிகையை பற்றியும் எனக்கு தெரியும். உங்க 2 பேரையும் கடந்த 1 மாசமாவே கணக்கு பண்ணிட்டு தான் வர்றேன். பாபு லேசாய் புன்னகைத்து காட்டினான். நாகராஜ், நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. அகல்யாவை நான் கல்யாணம் பண்ண விரும்பல. அவ உடம்பு மேல எனக்கு ஒரு கிறக்கம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொட்டுக்குவேன். அவளும் மறுக்கல. அதே நேரம் என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. எப்படியோ உங்களுக்குள் ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த பிடிப்பை தான் நானும் நீயும் பயன்படுத்திக்க போறோம். நீ என்ன சொல்ற? ஊட்டியில் ராஜசேகரன்னு எஸ்டேட் அதிபர், பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். அவ்வளவு சொத்து இருக்கிற ராஜசேகரனுக்கு 2 காலும் ஊனம். கொஞ்ச நாளைக்கு முன் ராஜசேகரனின் மனைவி மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்து பரலோகம் போயிட்டாள். அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த குழந்தை நவீனா குழம்பி போன மனநிலையில் தாய் உயிரோடு இருக்கிறதாகவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு வாய் சப்பாத்தியை கோழி குருமாவில் தோய்த்து மென்னு விழுங்கிவிட்டு தொடர்ந்தான் நாகராஜ். இனிமேதான் முக்கியமான விஷயமே வரப்போகுது. உன்னோட ஆள் அகல்யாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரே மாதிரியான முகஜாடை, உருவ அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். பாபு சுவாரஸ்யமானான். நிஜமாவா? அகல்யாவை பார்த்ததும் ராஜசேகரன் ஸ்தம்பிச்சு போனதை நான் பார்த்தேன். அந்த குழந்தை நவீனாவும் அகல்யாவை பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட்டாள்னா பாத்துக்கோயேன். குழந்தை நவீனா மன அதிர்ச்சியிலிருந்து விடுபடணும்னா அகல்யாவோட உதவி தேவைப்படுது. அதாவது குழந்தைக்கு அம்மாவாக அகல்யா நடிக்கணும். பாபு தாடையை தாங்கிக் கொண்டான். நாகராஜ், இதென்ன சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கு? நாகராஜ் சிரித்தான். நிஜ வாழ்க்கையில் வர சில சம்பவங்கள் சினிமாவை விட சுவாரஸ்யமாக இருக்கும் பாபு. சரி, குழந்தைக்கு அம்மாவா அகல்யா நடிக்கணும். அதுக்கு அகல்யா சம்மதிச்சிட்டாளா? அகல்யாவுக்கு ஓரளவு குணமானதும் டாக்டரே அதை பத்தி அவகிட்ட பேச போறார். இதுக்கு மத்தியில் ஒரு சின்ன குழப்பம். என்ன? ராஜசேகரன் இந்த நடிப்பு திட்டத்துக்கு ஒத்துக்கல. ஏன்? அகல்யா அம்மாவாக நடிச்சு நவீனாவுக்கு மன அதிர்ச்சி குணமானதும் பிரிஞ்சு போறத நான் விரும்பல. அகல்யா என்னைக்குமே நவீனாவுக்கு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறார் ராஜசேகரன். பாபுவின் நெற்றி விதவிதமாய் சுருங்கியது. அப்படின்னா அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறதாக ராஜசேகரன் முடிவெடுத்திருக்கார். பாபு புன்னகைத்தான். அகல்யா அதிர்ஷ்டக்காரி. அதிர்ஷ்டக்காரி அகல்யா மட்டுமல்ல, நீயும் நானும் கூடதான்.